இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையிற வீடியோ தாங்க பார்க்குறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா காயிட்டுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது கூடயே மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. வரமிளகா ஒரு 10 மிளகா இருக்குங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயும் ஒரு 15 மிளகா இருக்குங்க. மிளகா அதிகமாக இருக்க மாதிரி தெரியுதுங்களா? புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் மிளகா அதிகமாக தாங்க இருக்கணும். இது கூடயே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் எவ்வளோ சேர்த்தணும்னா, கீரை வேக வச்சு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறோமோ, புளிச்சக்கீரை வேக வச்சு எடுத்ததில் 2 பங்கு வெங்காயம் இருக்கணுங்க. சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கீரையும் அது கூடவே 3 தக்காளி பழம் சேர்த்துறேங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே எதிர்ப்புளின்னு ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன். ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூடயே ஊற்றிட்டு நல்லா அது எல்லாம் கலந்து வரட்டுங்க. கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடயே தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க. ஒவ்வொருத்தர் செய்கிற புளிச்சக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக வரதுக்கு காரணம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துவாங்க. அதே மாதிரி கீரையோட 2 பங்கு வெங்காயம் இருக்கணுங்க. காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். காரம் உப்பு எல்லாம் கொஞ்சம் வெடுக்குன்னு இருந்தால் தான் புளிச்சக்கீரை டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.